அல்ஹம்துலில்லாஹ் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் நம் அனைவரையும் படைத்து பாதுகாக்கின்ற நம்முடைய இரட்சகராகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மட்டுமே. அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வமில்லை என்று நான் சாட்சி கூறுகின்றேன். அவர் தனித்தவர், இணையில்லாதவர். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்றைக்கு நாம் ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திற்கு அநேக சிறப்புகள் இருக்கு. அந்த சிறப்புகளிலே மிகவும் முக்கியமான சிறப்பு என்னன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டி அல்லது நம்முடைய மார்க்கத்திற்கான ஆதாரமாகிய குர்ஆன் இந்த ரமலான் மாதத்தில் தான் வெளிப்படுத்தப்பட்டதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சொல்றாங்க. இந்த ரமலான் மாதத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னதாக, இந்த பூமியில் நாம் ஏன் படைக்கப்பட்டோம், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, நம்முடைய வாழ்க்கை திட்டம் என்றால் என்ன, மார்க்கமாக எதை நாம் பின்பற்ற வேண்டும், அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு எதை நாம் கடைபிடிக்க வேண்டும், எதன் அடிப்படையிலே நாம் நம்முடைய மார்க்கத்தை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் அனைவரும் நிச்சயமாக அறிந்தே தீர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். காரணம், குர்ஆனை கொண்டு நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அநேகம் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு மிகப்பெரிய தகவல் களஞ்சியமாக இந்த குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அத்தியாயம் 76 வசனம் 1 என்ன சொல்றாங்க, குறிப்பிடப்படுவதற்கு என எந்த ஒன்றுமாக மனிதன் இல்லாதிருந்த ஒரு காலம் இருந்தது, உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு முந்தின 75வது அத்தியாயத்தின் 36வது வசனத்துல தான் ஒன்றுமே இல்லாமல் போய்விடப் போகின்றோம் என்பதை மனிதன் என்றேனும் நினைத்து பார்க்கின்றானா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு 46 வயதுடைய மனிதர் 50 ஆண்டு காலத்திற்கு முன்னால அவர் எங்க இருந்தாரு, எப்படி இருந்தாரு, காத்துல இருந்தாரா, தண்ணில இருந்தாரா, அவருடைய தாயிடத்துல இருந்தாரா, தந்தையிடத்துல இருந்தாராங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. இதைத்தான் அல்லாஹ் சொல்றாங்க, குறிப்பிடப்படுவதற்கு என எந்த ஒன்றுமாக மனிதன் இல்லாதிருந்த காலம் ஒன்று இருந்தது, உண்மையா இல்லையா. அதே மாதிரி ஒரு மனிதர் இறந்து விடுவாரே ஆனால் அவர் ஆணோ அல்லது பெண்ணோ இறந்ததற்கு பின்னால அவர் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுவார். இந்த நிலை எல்லா மனிதர்களுக்கும் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒன்று. காரணம், மரணத்தை மறுக்கின்ற மனிதர்களை இந்த பூமியில நம்மால பார்க்கவே முடியாது. கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் கூட தங்களுக்கு மரணம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல ஒரு உறுதியான நம்பிக்கையோடு தான் இருப்பாங்க. ஆகையினால அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒண்ணுமே இல்லாம நாம இருந்தோம், ஒண்ணுமே இல்லாம நாம போயிடுவோம். இதுக்கு இடையில ஒரு வாழ்க்கையை நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கான காரணம் என்ன, நாம் மரணம் அடைந்ததற்கு பின்னால நாம் போகின்ற இடம் எது, அந்த இடம் எப்படி இருக்கும் போன்ற அநேக கேள்விகள் மனிதர்களுடைய மனதிலே எழுந்த வண்ணமாக இருக்கு. இந்த கேள்விகள் அனைத்திற்குமான பதிலை தருகின்ற ஒரே புத்தகமாக, இந்த கேள்விகள் அனைத்திற்கும் மிகச் சரியான பதிலை தருகின்ற செய்தியாக கடவுளின் செய்தி மட்டும்தான் இருக்க முடியும். அந்த கடவுளின் செய்தி வேறு எதுவும் இல்லை, குர்ஆன் மட்டும்தான். அப்படிப்பட்ட குர்ஆனை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தில் நமக்கு வெளிப்படுத்தினாங்க. இதை குர்ஆனிலிருந்தே நாம தெரிஞ்சுக்கலாம். ரமலான் மாதத்தின் சிறப்பம்சமே இந்த மாதத்தில் குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்டதன் அடிப்படையில் தான் அப்படிங்கிறத நாம நினைவில் நிறுத்திக்கிறோம். தொடர்ந்து இன்னொரு விஷயத்தையும் நாம மிக உறுதியாக கடைபிடிக்கணும். அது என்னன்னா, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மார்க்கமாக இஸ்லாத்தை மட்டுமே பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. குர்ஆனிலிருந்து இதை நம்மால் தெரிஞ்சுக்கிற முடியும். இஸ்லாம் என்றால் என்ன, அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான ஆதாரம் என்ன அப்படிங்கிறதையும் அதே குர்ஆன் நமக்கு சொல்லுது. அந்த இஸ்லாத்தின் அடிப்படை ஆதாரமாகிய குர்ஆனிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இப்ப நாம சில விஷயங்களை பார்க்கணும். இதை ஏன் நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்றோம்னா, எங்களுடைய நோக்கம் அல்லது எங்களுடைய குறிக்கோள் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்திற்கான ஆதாரம் என்பதை மக்களிடத்திலே தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒன்னே ஒண்ணுதான்.
வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. குர்ஆன் அல்லாத மற்ற விஷயங்கள் மார்க்கத்திற்கான ஆதாரமாக கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறத குர்ஆனை கொண்டு உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில், ஒரு குறிக்கோளின் அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு நாங்கள் வழங்குறோம். அல்லாஹ் நாடுனா இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத விளங்கி தெளிவாக புரிந்து குர்ஆனை மட்டுமே மார்க்க ஆதாரமாக கொண்டு செயல்படுகின்ற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அருள்வாளிப்பார் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். முதல்ல 2வது அத்தியாயத்தின் 38வது வசனத்தில் நாம் சில தவறுகள் செஞ்சதாக குர்ஆன் சொல்லுது. நாம் அப்படின்னா நம்முடைய பிரதிநிதியாக நம்முடைய பெற்றோர் ஆதமும் அவருடைய மனைவியும் ஒரு தவறு செய்கிறாங்க. அந்த தவறின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் அல்லாஹ் பூமிக்கு விரட்டி அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பும்போது அல்லாஹ் நம்மிடத்தில் சொன்ன வார்த்தையாக குர்ஆன் என்ன சொல்லுது? நீங்க எல்லாரும் அங்கிருந்து இறங்கி போயிருங்க, நீங்க எல்லாரும் அங்கிருந்து இறங்கி சென்று விடுங்கள், நம்மிடமிருந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டல் வரும், அந்த வழிகாட்டலை பின்பற்றுகின்றவர்கள் நம்மிடத்தில் மீண்டும் வந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இதில் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து ஒன்றுமில்லாத நிலைக்கு போகின்ற நாம் இந்த பூமியில வாழ்கின்ற இந்த வாழ்க்கைக்கான நோக்கம், இலக்கு அல்லது குறிக்கோள் ஒன்னே ஒண்ணுதாங்க, நம்முடைய மீட்சி. அல்லாஹ்விடமிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட நாம் மீண்டும் அல்லாஹ்விடமே சென்று சேர்கின்ற அந்த மீட்சி தான் நம்முடைய வாழ்க்கையின் தேவை, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம், நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு. இந்த இலக்கை அடைவதற்கான வழிமுறையை நம்மளை விரட்டி அனுப்பும் போதே அல்லாஹ் சொல்லிடுறாங்க, நம்மிடமிருந்து உங்களுக்கு நல்லுபதேசம் வரும், நம்மிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டல் வரும், நான் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியை அனுப்புவேன், அந்த வழிகாட்டியை பின்பற்றுகின்றவர்கள் என்னிடத்தில் திரும்ப வந்து சேர்ந்துருவீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அந்த வழிகாட்டி யார்? அந்த வழிகாட்டல் என்றால் என்ன? ஆதமுடைய காலத்துக்கு பின்னால வாழ்ந்த மனித இனம் முழுவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை திட்டத்தை அல்லது அவருடைய மார்க்கத்தை அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியது வேதங்களை தான் அப்படிங்கிறத குர்ஆன் மூலமா நம்மால தெரிஞ்சுக்கிற முடியுது. எல்லா மனித இனத்திற்கும் அந்தந்த காலகட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களை அனுப்புறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட அந்த வேதங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித கரங்களால் சிதைக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை எழுகின்றது. அதைத் தொடர்ந்து வேறொரு வேதம். இப்படி எல்லா வேதங்களும் வந்ததுக்கு பின்னால இறுதி வேதமாக இந்த குர்ஆனை உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி இருக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போதே ஒரு வார்த்தையை சேர்த்து சொல்றாங்க, இந்த குர்ஆனை நாம் பாதுகாப்போம், இந்த குர்ஆனை நாம் வெளிப்படுத்தி இருக்கின்றோம், இந்த குர்ஆனை நாம் பாதுகாப்போம். சோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு என்கின்ற உத்தரவாதத்தோடு இந்த குர்ஆன் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை ஒருபோதும் முறிப்பதில்லை, கடவுளின் கட்டளைகள் நிறைவேறிய தீரும். அதன் அடிப்படையில் 1400 ஆண்டு காலமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்ற ஒரே புத்தகமாக இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற புத்தகம் குர்ஆன் மட்டும்தான். அது மட்டும் இல்லாம the only existing scripture அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆன் உயிரோடு இருக்கின்ற ஒரே ஒரு வேதம். அந்த வார்த்தைக்கிணங்க மற்ற எல்லா வேதங்களும் இறந்து விட்டன, உயிரற்றவைகளாக ஆகிவிட்டன அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்மால தெரிஞ்சுக்கிற முடியுது. உயிரோடு இருக்கின்ற அந்த ஒரே வேதத்தை பின்பற்றி நாமும் நம்முடைய பெற்றோர்களும் நம்முடைய சந்ததியினரும் மேலும் யாரையெல்லாம் நாம் நேசிக்கின்றோமோ அவர்களும் அல்லாஹ்விடம் மீண்டு செல்ல வேண்டும், மீட்சியை அடைய வேண்டும் என்பதே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்கு வழங்குவதற்கான ஒரே குறிக்கோள், ஒரே காரணம் அப்படிங்கிறத இந்த சூழ்நிலையில உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வழிகாட்டல் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா, அந்த வழிகாட்டலை குறித்து குர்ஆன் என்ன சொல்லுது? 2வது அத்தியாயத்தின் 2வது வசனம், முஸ்லிம்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகின்ற பெரும்பாலான மக்களுக்கு நன்றாக தெரியும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம். இது முதல் வசனம். தாலிகல் கிதாப லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். குர்ஆன் சொல்லுது, இந்த வேதம் தவறடைக்காதது, இந்த வேதம் தவறுகளுக்கு அப்பாற்பட்டது, நன்னறியாளர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இந்த குர்ஆன் இருக்கின்றதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டி அப்படின்னு தான் குறிப்பிட்ட அந்த வார்த்தைக்கான அர்த்தமாக அந்த வழிகாட்டி குர்ஆன் தான் அப்படின்னு இந்த வசனம் மூலமாக நமக்கு சொல்றாங்க. நான் உங்களுக்கு அனுப்பின அந்த வழிகாட்டி தவறுகளுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறது அல்லாஹ் சேர்த்து சொல்றாங்க.
இதுல எந்த தவறும் இருக்காது, எந்த முரண்பாடுகளும் இருக்காது. எக்காலத்திற்கும் பொருந்துகின்ற செய்தியை வழங்குகின்ற ஒரு புத்தகமாக இந்த குர்ஆன் இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவா சொல்றாங்க குர்ஆன் மூலமாக நமக்கு. அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்றாங்க, தான் வழங்கிய அந்த வழிகாட்டி அல்லது நாம் மார்க்கமாக பின்பற்ற வேண்டிய இஸ்லாத்திற்கான ஆதாரமாக எதை அல்லாஹ் நமக்கு கொடுத்தாங்களோ அந்த குர்ஆனை குறித்து மேலும் என்ன சொல்றாங்க, 54வது அத்தியாயத்தின் 17வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, கற்றுக்கொள்ள எளிதானதாக இந்த குர்ஆனை நாம் ஆக்கியிருக்கின்றோம். கற்றுக்கொள்வதற்கு எளிதானது ஒரு புத்தகமாக இந்த குர்ஆனை நாம் ஆக்கியிருக்கின்றோம். உங்களில் எவரேனும் கற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, குர்ஆன் புரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் அறிந்த நிலையிலோ அல்லது அறியாத நிலையிலோ பொய் சொல்றாங்க. அறிந்த நிலையிலே சொல்பவர்கள் குற்றவாளி, அறியாத நிலையிலே சொல்கின்ற மக்கள் அறியாமையில் இருக்கின்ற மக்கள் அப்படிங்கிறத நம்மால உணர முடியுது. கற்றுக்கொள்வதற்கு எளிதானதாக இந்த குர்ஆனை நாம் ஆக்கியிருக்கின்றோம். உங்களில் எவரேனும் கற்றுக்கொள்ள விரும்புகின்றீர்களா அப்படின்னு சொல்றாங்க. சோ குர்ஆன் கற்றுக்கொள்வதற்கு மிகவும் எளிதானது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. குர்ஆனுடைய மிக முக்கியமான கட்டளைகளில் ஒன்று நீங்கள் தூதருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிறது. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படியுங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படுகிறது எல்லாமே வேதத்தை பின்பற்றுவது தான், குர்ஆனிற்கு கீழ்ப்படிவது தான் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதுல ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு நம்ம ஏன் இதை சொல்றோம்னா, தூதரை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்களுக்கான அளவுகோலாக 3 விஷயத்தை சொல்றாங்க. ஒன்னு, அல்லாஹ்வை மட்டும் வழிபடணும் அவங்க சொல்லுவாங்க. ரெண்டாவது, தெளிவான சான்றோட வருவாங்க. மூணாவது, கூலி கேட்க மாட்டாங்க. தூதரை பின்பற்றுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க, தூதர்கள் கூலி கேட்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நிச்சயமாக மார்க்கத்தை உபதேசிப்பதற்காக மனிதர்களிடத்திலே நீங்கள் கூலி கேட்பீர்களே ஆனால் நீங்கள் தூதரை பின்பற்றியவர்களாக ஆக மாட்டீர்கள். மார்க்கத்தை உபதேசிப்பதற்காக மக்களிடத்திலே கூலி கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டளையையும் இந்த வசனம் நமக்கு சேர்த்து சொல்லுது. ஆகையினால நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யாராவது உங்கள்கிட்ட மார்க்கத்தை உபதேசிப்பதற்காக உங்களிடத்திலே கூலி கேட்பாரே ஆனால் அந்த இடத்துல நீங்க நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க, உங்கள்கிட்ட கூலி கேட்கக்கூடிய அந்த மனிதர் ஒரு குற்றவாளி, அவர் தூதரை பின்பற்றுபவர் அல்ல. அல்லாஹ் என்ன சொல்றாங்க ரொம்ப கிளியர் கட்டா குர்ஆன்ல, எவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுக்கே கீழ்ப்படிந்தவர் ஆவார். அப்ப அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்தவர் அல்ல அப்படிங்கும்போது நிச்சயமாக அவர் அல்லாஹ்வுக்கும் கீழ்ப்படிந்தவர் அல்ல. இன்னொரு வசனம் என்ன சொல்லுது, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பீர்களே ஆனால் தூதரை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பார், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், அல்லாஹ் மிக மன்னிப்பவராகவும் மிக்க கருணையாளராகவும் இருக்கின்றார் குர்ஆன் சொல்லுது. சோ அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிவது என்பது அல்லாஹ்விற்கே கீழ்ப்படிவது. நம்மளை அல்லாஹ் நேசிக்கணும், நம்ம மீது அல்லாஹ் தன்னுடைய அன்பை பொழியணும் அப்படின்னு நம்ம விருப்பமுடையவர்களாக இருப்போமே ஆனால் தூதருக்கு கீழ்ப்படியணும். தூதர் கூலி கேட்க மாட்டார். ஆகையினால மார்க்கத்தை உபதேசிப்பதன் மூலமாக வருவாய் ஈட்டுகின்றவர்கள் தூதருக்கும் கீழ்ப்படிந்தவர்கள் அல்ல, அல்லாஹ்விற்கும் கீழ்ப்படிந்தவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பொறுத்த மட்டிலே அவர்கள் பாவிகள், அவர்கள் குற்றவாளிகள் அப்படிங்கிறத நீங்க நிச்சயமாக மறந்துடக்கூடாது. தொடர்ந்து 19வது அத்தியாயத்தின் 64வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நம்மிடத்துல பேசுது. அந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து, நாங்கள் உம்முடைய இரட்சகரின் கட்டளைகளுக்கு இணங்க இறங்கி வருகின்றோம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்ட நிலையில அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்துதான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் இந்த பூமிக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அந்த வசனம் சொல்லு. நாங்கள் உம்முடைய இரட்சகரின் கட்டளைகளுக்கு இணங்க இறங்கி வருகின்றோம், இறங்கி வந்தோம்னு சொல்லல. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தேவையான செய்திகளை வழங்குகின்ற ஒரு தகவல் களஞ்சியமாக குர்ஆன் இருக்கு. குர்ஆனை பொறுத்த மட்டும் ஒரு கடந்த காலமாக இருந்தால் அந்த காலத்திற்கு என்ன செய்திகள் தேவையோ, என்ன விஷயங்கள் தேவைப்படுமோ அதை வழங்கிய ஒரு புத்தகமாக இருந்தது. இன்றைக்கு வாழுகின்ற சமூகமாகிய நமக்கு தேவையான செய்திகளை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு புத்தகமாக இருக்கு. நமக்கு பின்னால வருகின்ற தலைமுறை மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான செய்திகளை வழங்க போகின்ற ஒரு புத்தகமாகவும் இந்த குர்ஆன் இருக்கு. காரணம், இது அல்லாஹ்வுடைய செய்தி. இந்த செய்தியில எந்த ஒரு முரண்பாடும் இருக்காது. ஒரு வசனம் என்ன சொல்லுது குர்ஆன்ல, ஒவ்வொரு செயலுக்கும் அல்லது ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு. அல்லாஹ் சொல்றாங்க குர்ஆன்ல, ஒவ்வொரு செய்திக்கும் ஒரு காலகட்டம் இருக்கு, அந்த காலகட்டத்திலே அதை நாம் வெளிப்படுத்துவோம். எந்த காலகட்டத்திற்கு எந்த செய்தி தேவைப்படுகின்றதோ
அந்த காலகட்டத்திலே அந்த செய்தியை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. குர்ஆனை நம்மால முழுமையாக அறிந்து கொள்ளவே முடியாது. ஆனா நமக்கு என்ன தேவையோ அதை வழங்குகின்ற ஒரு புத்தகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. குர்ஆன் தான் நமக்கு வழிகாட்டி, குர்ஆன் தான் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர். இந்த குர்ஆன் எதை சொல்லுதோ அதை நாம் அப்படியே ஏத்துக்கிறணும். எதை செய்யக்கூடாது என்று குர்ஆன் நமக்கு தடை செய்கின்றதோ, நம்மை தடுக்கின்றதோ, அந்த செயல்கள் நாம செய்யக்கூடாது. சின்னதோ பெருசோ அது ஒரு பொருட்டே அல்ல. இதை நாம நம்முடைய நினைவில் கொள்ளணும். 18வது அத்தியாயத்தின் 109வது வசனம். குர்ஆனை முழுக்க நம்மளால புரிந்து கொள்ள முடியாது, குர்ஆன்ல இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக நாம் ஆயிர முடியும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. முஹம்மது நபிக்கு கூட தெரியாதுங்கிறது தான் உண்மை. குர்ஆன் சொல்லக்கூடிய அத்தனை செய்திகளையும் அறிந்த ஒரு நபராக முகமது இருந்தார் அப்படின்னு அதுவும் பொய் தான். காரணம், இந்த 18ல 109 பெரும் கடலே என் இரட்சகரின் வார்த்தைகளுக்கு மையாக ஆன போதிலும், ஒரு கடல் அளவு இங்க நாம ரெடி பண்ணிட்டாலும் என் இரட்சகரின் வார்த்தைகள் தீர்ந்து போகும் முன்னர் அந்த பெருங்கடல் தீர்ந்து போகும். ஒரு பெரிய கடல் அளவு இங்கு நம்ம ரெடி பண்ணா கூட அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் முடிகிறதுக்கு முன்னால அந்த இங்கு தீர்ந்து போயிடும் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. மையை நாம் 2 மடங்கு வழங்கினாலும் சரியே, ஒரு கடலுக்கு இன்னும் ஒரு கடல் அளவு மையை நாம ரெடி பண்ணிக்கிட்டா கூட, மைனா இங்க நாம ரெடி பண்ணா கூட சரி, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தீர்ந்து போகும் முன்னர் அந்த 2 கடல்களின் மையும் தீர்ந்து போய்விடும். எத்தனை கடல் மைய சேர்த்தாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை முழுமையாக எழுதி முடித்து விட முடியாது அப்படிங்கிற கருத்து தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அடுத்து 31வது அத்தியாயத்தின் 27வது வசனமும் இதே கருத்தை சொல்லுது. கொஞ்சம் சிஸ்டத்தை மாற்றி சொல்லுது. பூமியின் மீது இருக்கின்ற மரங்கள் அனைத்தும் எழுதுகோள்களாக ஆக்கப்பட்டாலும், பேனாக்களாக ஆக்கப்பட்டாலும், மேலும் பெருங்கடல் மையை வழங்கினாலும், இன்னும் அது 7 பெருங்கடல்களை கொண்டு அதிகரிக்கப்பட்டாலும், ஒரு கடலுக்கு 2 கடல் அளவு மை இருந்தாலும் அந்த மை தான் தீர்ந்து போகும் நல்லா சொன்னாங்க. இந்த இடத்துல பூமியில இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் பேனாவாக்கி 7 கடல் அளவு மைகளை நீங்கள் தயார் செய்து அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை எழுத துவங்கினாலும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தீர்ந்து போய்விடாது, கடவுளின் வார்த்தைகள் தீர்ந்து போய்விடாதுன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அல்லாஹ் சர்வ வல்லமையுடையவராகவும் ஞானம் மிக்கவராகவும் இருக்கின்றார். அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் இருந்து நமக்கு வழங்கப்பட்ட செய்தியாக குர்ஆன் இருக்கு. தொடர்ந்து தன்னுடைய வேத புத்தகமான குர்ஆனை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? இந்த குர்ஆன் முழுமையானது, இந்த குர்ஆன் மிகச்சரியானது, இந்த குர்ஆன் முற்றிலும் விவரிக்கப்பட்டது. யாராவது ஒருத்தர் எனக்கு குர்ஆன் போதாது அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் முழுமையானது அப்படிங்கிற வார்த்தையை மறுக்கின்ற குற்றவாளியா ஆயிடுறார். இதை காட்டிலும் வேறு புத்தகம் சிறந்தது அப்படின்னு சொன்னா இந்த குர்ஆன் மிகச்சிறந்தது அப்படிங்கிற கடவுளின் வார்த்தைக்கு மாறு செய்த பாவியா அவர் ஆயிடுவார். இந்த குர்ஆனுக்கு விளக்கம் வேற ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, முற்றிலும் விவரிக்கப்பட்டதாக குர்ஆன் இருக்கின்றது அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு அதை மறுத்த ஒரு குற்றவாளியாக அதை சொல்லுகின்ற மனிதர் ஆயிடுவார் அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாதுங்க. குர்ஆனின் அத்தியாயம் 6 வசனம் 38ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, இந்த புத்தகத்தில் நாம் எதையுமே விட்டுவிடவில்லை, எல்லாத்தையுமே இந்த குர்ஆனை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், எதையுமே நான் விட்டுறல அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. 6ல 114ல இந்த புத்தகத்தை நான் முற்றிலும் விவரிக்கப்பட்டது ஒரு புத்தகமாக உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. 6வது அத்தியாயத்தின் 19வது வசனம் இந்த குர்ஆனை முஹம்மது நபிக்கு தான் வெளிப்படுத்தியதற்கான காரணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அதை எப்படி சொல்றாங்க பாருங்க. முஹம்மது நபியை விட்டே சொல்றாங்க. முஹம்மது நபி வாய் வழியாக அவர் மூலமாகவே நமக்கு தெரியப்படுத்துறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த வசனம் சொல்லக்கூடிய கருத்து இதுதான். யாருடைய சாட்சியம் மிகவும் பெரியது எது என்று கூறுவீராக, அல்லாஹ்வுடையது என்று கூறுவீராக. இந்த குர்ஆன் உங்களுக்கும் மேலும் யாரையெல்லாம் சென்றடைகின்றதோ அவர்களுக்கும் உபதேசிப்பதற்காக, மார்க்கத்தை போதிப்பதற்காக, வாழ்க்கை திட்டத்தை உபதேசிப்பதற்காக உள்ளுணர்வு மூலம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது, வஹி மூலமாக எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது, அல்லது வஹி மூலமாக எனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் இடையிலே அல்லாஹ் சாட்சியாளராக இருக்கின்றார். அல்லாஹ்வை காட்டிலும் மிகப்பெரிய சாட்சி எதுவுமே கிடையாது. அனைத்து விஷயங்களையும் பார்ப்பவராகவும், அனைத்து செய்திகளையும் கேட்பவராகவும், அறிவிக்கின்றவற்றை அறிந்தவராகவும், அறிவிக்காதவற்றையும் அறிந்தவராகவும் இருக்கின்ற ஒரே ஒருவர் கடவுள் மட்டும்தான். எண்ணற்ற வல்லமைகளை கொண்ட
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சாட்சிக்கு அழைத்து முஹம்மது நபி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து தன்னுடைய குர்ஆனை குறித்து அநேக விஷயங்களை சொல்லக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6:115 என்ன சொல்றாங்க? உங்கள் இரட்சகருடைய வார்த்தை சத்தியத்தாலும் நீதத்தாலும் முழுமை பெற்று விட்டது. சத்தியத்தாலும் நீதத்தாலும் முழுமை பெற்று விட்டதாக உங்கள் இரட்சகருடைய வார்த்தை இருக்கின்றது. அவருடைய வார்த்தைகளை எந்த ஒன்றும் மாற்ற இயலாது. அவர் செவியேற்பவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கின்றார். தொடர்ந்து 50வது அத்தியாயத்தின் 45வது வசனத்துல அல்லாஹ் சொல்றாங்க, முஹம்மது நபி மூலமாக சொல்றாங்க. முஹம்மது நபி சொல்றாங்க, அவர்கள் மீது உமக்கு எந்த அதிகாரம் இல்லாத அதே சமயம் அவர்கள் கூறும் ஒவ்வொன்றையும் நாம் முற்றிலும் அறிந்தே இருக்கின்றோம். ஆகையால் என்னுடைய எச்சரிக்கைகளை அஞ்சுபவர்களுக்கு இந்த குர்ஆனை கொண்டு நினைவூட்டுவீராக. இந்த குர்ஆனை கொண்டு நினைவூட்டும்படியான கட்டளை தான் முஹம்மது நபிக்கு வழங்கப்பட்டது. குர்ஆன் அல்லாத மற்ற விஷயத்தை மார்க்கமாக மக்களிடத்தில் சொல்வதற்கு முஹம்மதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. காரணம், அந்த அதிகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுக்கல. குர்ஆன் 2 காரியங்கள் செய்வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. நம்பிக்கை கொண்டு நன்னறியான காரியங்கள் செய்கின்ற நன்னறியாளர்களுக்கு நற்செய்தியை வழங்குகின்ற ஒரு புத்தகமாகவும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மீறி குற்றங்கள் புரிகின்ற தீச்செயல்கள் புரிகின்ற அல்லது அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை மறுக்கின்ற மக்களுக்கு இது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்ற ஒரு பணியையும் இந்த குர்ஆன் செய்வதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனை குறித்து நமக்கு தெரியப்படுத்துறாங்க. தொடர்ந்து 42:21 அல்லாஹ்வால் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாத மார்க்க சட்டங்களை அவர்களுக்கு விதிக்கின்ற இணை தெய்வங்களை அவர்கள் பின்பற்றுகின்றனர். முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தீர்மானம் இல்லாதிருக்குமே ஆனால் அவர்கள் உடனடியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பார்கள். உண்மையில் வரம்பு மீறுபவர்கள் வலி நிறைந்ததொரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். இந்த வசனம் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தி என்னன்னா, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாத மார்க்க சட்டங்களை, அதாவது குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அறிவிக்காத மார்க்க சட்டங்களை மார்க்க சட்டங்களாக பின்பற்றுபவர்கள் அந்த மார்க்க சட்டங்களை அவர்களுக்கு எவர்கள் கட்டளையிடுகின்றார்களோ அவர்களை இணை தெய்வங்களாக ஆக்கிவிட்டார்கள் அப்படின்னு இந்த வசனம் நமக்கு சொல்லுது. இந்த காரியங்களை அவங்க செய்யறதுனால உடனடியாக அவங்களுக்கு நான் தீர்ப்பளிச்சிருப்பேன், உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டிய குற்றத்தை தான் அவங்க செய்யறாங்க. ஆனா அந்த தண்டனை நான் ஏன் அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா, முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தீர்மானம் இருக்கு. அவர்களுக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலகட்டம் வரை அவர்கள் வாழ வேண்டும் என்று நான் அவர்களுக்கு விதித்திருக்கின்றேன். ஒரு அவகாசத்தை அவர்களுக்கு நான் வழங்கியிருக்கின்றேன். அந்த ஒரு தீர்மானம் மட்டும் இல்லாதிருக்குமே ஆனால் அவர்கள் உடனடியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருப்பார்கள். உண்மையில் வரம்பு மீறுபவர்கள் அடுத்து சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? கடவுளால் விதிக்கப்படாத மார்க்க சட்டத்தை பின்பற்றுபவர்கள் வரம்பு மீறுபவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் உண்மையிலே வரம்பு மீறுபவர்கள். அப்படிப்பட்ட வரம்பு மீறுபவர்கள் வலி நிறைந்ததொரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். 17வது அத்தியாயத்தின் 45வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, குர்ஆனை நீங்க ஓதும் போது உங்களுக்கும் மறுவுலகின் மீது நம்பிக்கை கொள்ளாதவருக்கும் இடையிலே கண்ணுக்கு தெரியாத ஒரு தடையை நாம் அமைத்து விடுகின்றோம். அந்த தடையை நான் ஏன் அமைக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தையும் 17:46 அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றாங்க. அவர்கள் இந்த குர்ஆனை புரிந்து கொள்வதை விட்டும் தடுப்பதற்காக அவர்களுடைய மனங்களை சுற்றி கவசங்களையும் அவர்களுடைய காதுகளிலே செவிட்டுத்தனத்தையும் நாம் அமைத்து விடுகின்றோம். கண்ணுக்கு தெரியாத ஒரு தடை முன்னால வந்துருது, மனங்களை சுற்றி கவசங்கள் ஏற்படுத்தப்படுது, காதுகளிலே செவிட்டுத்தனம். எதை கேட்கணுமோ அதை அவன் கேட்க மாட்டான், எதை சிந்திக்கணுமோ அதை அவன் சிந்திக்க மாட்டான். அல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, இந்த குர்ஆனை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? உங்கள் இதயங்களிலே பூட்டா தொங்குது. அதை தொடர்ந்து இன்னொரு வார்த்தை அல்லாஹ் சொல்றாங்க, இந்த குர்ஆனை மட்டும் பயன்படுத்தி உம்முடைய இரட்சகரை பற்றி நீர் உபதேசிப்பீரே ஆனால் அவர்கள் வெறுப்பினால் வெருண்டோடி விடுகின்றனர். குற்றவாளிகளின் மிகப்பெரிய அடையாளமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லுகின்ற செய்தியாக்கும் இது. இந்த குர்ஆனை மட்டும் பயன்படுத்தி, ஆகையினால குர்ஆன் மட்டும்தான் நம்முடைய மார்க்கத்திற்கான ஆதாரம், குர்ஆன் மட்டும்தான் இஸ்லாத்திற்கான ஆதாரம் அப்படிங்கிறத சகோதர சகோதரிகளாகிய உங்களிடத்திலே தெல்ல தெளிவாக குர்ஆனை கொண்டு விவரிக்க வேண்டும், குர்ஆனை கொண்டு விளக்க வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த காரியங்கள் அல்லாஹ்வுக்கு பிடிக்குமோ, எந்த காரியங்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நம்மால் பெற முடியுமோ அந்த காரியங்கள் அனைத்தையும் செய்கின்ற மக்களாக நம்மையும் நம்முடைய தாய் தந்தையரையும் நம் மனைவி மக்களையும் மேலும் யாரையெல்லாம் நாம் நேசிக்கின்றோமோ அவர்களையும் ஆக்கி அருள்பாலித்து இந்த குர்ஆனிலே நன்னெறியாளர்களுக்கென்று என்னென்ன பாக்கியங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்களிச்சிருக்கிறாங்களோ
அந்த பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கப்பெற்ற நன்னெறியாளர்களாக நாம் அனைவரையும் ஆக்கி அல்வாளிக்க வேண்டும் என்றும், குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற அந்த சாபிக்கூன் மேன்மையானவர்கள் மேன்மையானவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அல்வாளிக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சி பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வரும் நிகழ்ச்சிகளிலே நாம் குர்ஆனை குறித்தும் நம்முடைய மார்க்கத்தை குறித்தும் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் குறித்தும் நாம் செய்யக்கூடாத காரியங்கள் குறித்தும், அது மட்டும் இல்லாம நம்முடைய இன்றைய வாழ்க்கையிலே நாம் சரி என்று நினைத்து செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய தவறுகளை குறித்தும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் உதவி செய்வாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.